வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாளே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கின்ற தலையாய விரதம் தானே சிவப்பரம்பொருளுடைய வடிவமாக இருந்து இந்த உலக நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் எவ்வாறு அந்த விரதமானது அனுஷ்டிக்கப்படு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், உலகெங்கும் வாழ்கின்ற அந்த தமிழ் மக்களால், இந்து சமய மக்களால் அந்த கந்த சஷ்டி விரதமானது அவ்வளவு ஒரு புனிதமான முறையிலே அனுஷ்டிக்கப்படும். அவ்வாறு உலகெங்கும் இருக்கின்ற முருகன் கோயில்கள் எல்லாவற்றிலும் அந்த கந்த சஷ்டி விரதமானது மிக சிறப்பாக இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அந்த வகையில் நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் எவ்வாறு அந்த விரதமானது அனுஷ்டிக்கப்படுகின்றது, நல்லூர் கந்தன் எவ்வாறு வருகின்றார், இன்று வெளிவீதியில் எவ்வாறான விடயங்கள் நடைபெறப் போகின்றன, சம்பந்தமான சகல விஷயங்களை தொகுத்து பார்க்க போகின்றோம். இன்று என்னோட சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய நாள் கந்த சஷ்டியின் முதலாம் நாள். நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். பக்தர்கள் எல்லோரும் அந்த முருகனுடைய வருகையினை எதிர்பார்த்தும் உள்வீதியில் முருகப்பெருமான் சுற்றி வருகின்ற காட்சியும் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் இன்று நடைபெறப் போகின்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்க போகின்றோம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லை என்று எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளை மனதிலே தியானித்து கந்த சஷ்டி விரதத்தினுடைய முதல் நாளிலே நாங்கள் நல்லூர் முருகப்பெருமான் கந்தசுவாமியாருடைய ஆலய சூழலிலே இருக்கிறோம். இந்த கந்த சஷ்டி விரதம் என்பது விரதங்களிலே முருகப்பெருமானுக்குரிய விரதங்களிலே மிகவும் சிறந்த விரதம், மிகவும் உன்னதமான விரதம். அதனாலே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்லுவார்கள். குழந்தை வரமில்லாதவர்கள் தீராத பிணி தீர வேண்டும் என்றெல்லாம் அனுட்டிக்கிற விரதம்தான் கந்த சஷ்டி. தாற்பயங்கள் சார்ந்தும் தத்துவவியல் சார்ந்தும் சித்தாந்த கொள்கைகள் சார்ந்தும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் அது அறுமுகச் சிவன் என்று சைவ சித்தாந்தம் போற்றுதலுக்குரிய தத்துவார்த்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நாள். அவன் 6 முகத்தை கொண்டதனாலே 6 திதிகளிலே இந்த விரதம் கூட வருகிறது. ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசை அடுத்து பிரதமை திதியிலே துவங்கி சஷ்டி வரையாக சூரசம்ஹாரம் வரை நாங்கள் இந்த விரதத்தை அனுட்டித்து மறுநாளிலே பாரணையோடு விரதத்தை பூர்த்தி செய்வது விரதத்தினுடைய அனுஷ்டானங்களிலே ஒன்று. இந்த விரதத்தை நோற்பவர்கள் விரதத்திற்கு முன்தினம் நோன்பு என்று ஒரு சந்தி உணவு உண்டு, அதற்கு முன்தினம் அசைவம் புசிப்பவர்கள் சைவத்தை உண்டுதான் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ கந்தபுராணம் வரைக்கும் கந்தபுராண கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய யாழ்மண்ணும் திருச்செந்தூர் கலம்பகிவார் நிறைய நூல்கள் எல்லாம் கந்தசஷ்டியினுடைய விரத மகிமையை சொல்லுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமியார் அழகாக ரிஷப வாகனம், அதாவது இடப வாகனத்திலே தாமே பரம்பொருனுடைய சொரூபம், அதனால் சண்முக பரமேஸ்வரமூர்த்தி என்று முத்துக்குமார சுவாமி பாலமுருகப்பெருமான் என்று ரிஷப வாகனத்திலே எழுந்து அருளி தானே சிவப்பரம்பொருளுடைய வடிவமாக இருந்து இந்த உலகத்திலே பஞ்சகிருத்தியம் என்று சொல்லக்கூடிய காத்தல், படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய 5ஐயும் தாமே நிகழ்த்துகிறோம் என்று காட்டி அருள்வதற்காக எழுந்தருளியிருக்கிறார். கந்தசஷ்டியினுடைய விரத மகத்துவம், அதனுடைய உளவியல் தத்துவ இயல் சார்ந்த விடயங்கள் எல்லாம் பறந்துபட்டது. தொடர்ந்து நாங்கள் நல்லூர் கந்தசுவாமியாருடைய இந்த கந்தசஷ்டி விரத காலங்களிலே சைவ சிந்தனைகள் சார்ந்தும் முருகப்பெருமானுடைய திருவருள் சார்ந்தும் சிந்திக்கிற பேறு என்றைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து அமைகின்றோம். திருவருள் சிவாய நம. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். பக்தர்கள் எல்லோரும் கற்பூரம் கொளுத்தி வழிபடுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். உள்வீதியிலே நல்லூர் கந்தசாமியார் வருகின்ற அந்த காட்சி பக்திமயமாக பக்தர்கள் படைசூழ வருகின்ற அந்த அழகிய காட்சி.
முருகப்பெருமான் வழியால் வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கலாம். தங்க எருது வாகனத்தில் முருகப்பெருமான் அழகாக எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சி மிச்சம் வேரினால் செய்யப்பட்ட அந்த மாலை மற்றும் உலர் திராட்சையிலே முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியினை பார்க்கின்றோம். அழகான சாத்துப்படியோடு பக்த அடியார்கள் நேயர்களுக்கு வணக்கம். புடை சூழ வருகின்ற அந்த காட்சி அலங்காரா நல்லூரா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய கந்தசஷ்டி பெருவிழாவிலே முதலாவது நாளிலே இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் மிக அற்புதமாக பக்திபூர்வமாக நடைபெற்றது. உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டிலே ஐப்பசி மாதத்திலே 22/10/2025 புதன்கிழமை இன்று மாலை 4:15 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று பெருமான் முத்துக்குமார சுவாமி உட்பிரகாரத்திலே எழுந்தருளி வலம் வந்து வெளிப்பிரகாரத்திலே வலம் வந்து சரியாக 6 மணிக்கு மாலை 6 மணி அளவிலே எம்பெருமான் உட்பிரகாரத்துக்கு எழுந்தருளிய திருக்காட்சி. உலகமெங்கும் சைவத்தமிழ் மக்கள் வாழுகின்ற இடமெல்லாம் விரதங்களிலே தலையாய விரதம் என்று சொல்லுகின்ற கந்த விரதம், கந்த சஷ்டி விரதம் ஈழத்திலே கொண்டாடப்படுகிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மட்டுமல்ல, வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம், வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே இப்பொழுது இந்த சமகாலத்திலே கந்தசஷ்டி விரத பெருவிழா மிக அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. என்றும் இல்லாதவாறு 2025ஆம் ஆண்டும் வளமை போல கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கின்ற பக்தர்களுடைய திருக்கூட்டத்தை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே பார்த்தோம். உட்பிரகாரத்திலே ஏராளமான பக்தர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளுகிறார்கள். வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலையாய விரதம் கந்தசஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்திலே இந்த வளர்புறையிலே அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை முதல் சஷ்டி ஈறாக 6 நாட்கள் கந்த பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கப்படுகின்ற நோன்பு கந்த சஷ்டி விரதம். மிகவும் பிரதானமான விரதம். அதுவும் முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கின்ற தலையாய விரதம் கந்த சஷ்டி விரதம் என்று சொன்னால் மிகையாகாது. கந்த பெருமான் சூரபத்மனை தலைவனாக கொண்ட அசுரப்படையை வாட்டி அழித்த திருவிளையாடலைத்தான் கந்தசஷ்டி விரதமாகவும் கந்தசஷ்டி விழாவாகவும் சைவ பெருமக்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரனுக்கும் பார்வதி தேவிக்கும் குமாரனாக உதித்த முருகப்பெருமான் தேவர்களுக்கு
சொல்லன்னா துன்பம் செய்த சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன் போன்ற கொடிய அசுர தலைவர்களையும் அவர்களுடைய குலம் அசுர குலத்தையும் 6 நாள் போரிலே ஒடுக்கி சம்சாரம் செய்தார். இன்றைக்கு முதலாவது நாள் போர் ஆரம்பமாகி இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் 5 நாள் போர் நிறைவாக சூரசம்மாரம் உலக மேற்கோட்டத்திலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே லட்சோப லட்சம் மக்கள் சகிதமாக சூரசம்மாரம் என்ற நிகழ்ச்சி கொண்டாடப்பட இருக்கிறது. வேலினாலே சூரபத்மனை பிளந்த முருகப்பெருமான் அவனின் ஒரு பங்கை மயில் வாகனமாகவும் மற்றொரு பகுதியை சேவற்கொடியாகவும் தமதாக்கி கொண்ட அந்த அழகான தேவலோகத்தை காத்தருளினார். அதனாலே தான் மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் மலரடி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று முருகப்பெருமானை நாங்கள் வந்தித்து வழிபாடு செய்கிறோம் அல்லவா. இத்தகைய வரலாற்று நாயகனாக இருக்கிற முருகப்பெருமான், கந்தவேல் பெருமான் உலகம் முழுவதும் காவல் செய்கின்ற பெருமானாக இந்த விரதங்களுக்குள்ளே கந்தசட்டி விரதம் தலையாய விரதம். உலகத்திலே ஜீவராசிகளுக்கு தாயாய் தந்தையாய் இறைவனாயிருந்தும் பரிபாலிக்கின்ற கந்தவேல் யாரை அழிப்பது, யாரை காப்பது, மரக்கருணையாலே அசுரர்களின் அசுர இயல்பை அழித்து தேவ இயல்புடன் அவர்களை ஆட்கொண்ட திருவிளையாடல் தான் சூரசம்மாரம். இந்த 6 நாளும் 6 நாட் போரிலும் நிறைவாக சூரசம்மாரம் நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் நேரலையாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பிளக்க பிளக்க முளைத்த சூரன் ஈட்டிலே கடலிலே மாமரமாக நின்றான். கடலில் மரமாக நின்ற சூரனை கந்த பெருமான் சஷ்டியில் அறுத்தார் என்பது பிறவி தோறும் அங்கே எல்லப்படுகின்ற ஆணவத்தை அழித்து அவனை ஆட்கொண்டு சேவலாகவும் மயிலாகவும் உருவமைத்த காட்சியைத்தான் சூரசம்மாரம் நமக்கு புலப்படுத்துகிறது. ஆகவே நேயர்களே, நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே இருந்து 6 தினங்களும் 6 நாட்போர் மிக அற்புதமாக நடைபெற இருக்கிறது. எல்லா பக்கங்களும் அந்த வேலிகள் அடைக்கப்பட்டு அந்த நடுவாழ் முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். திருவிழா காலங்கள் போல் முழு கம்பி வேலிகளும் எடுக்கப்பட மாட்டாது. அந்த நடுவாழ் முத்துக்குமாரசாமி வருகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். இப்பொழுது குபேரவாசலை நோக்கி முத்துக்குமாரசாமி வருகின்ற அந்த அற்புத அழகிய காட்சி. கந்தசட்டி காலங்களில் பிரசன்னா குருக்களே பிரதான குருக்களாக செயல்படுவார். வீதியோரங்களில் மழை பெய்த அந்த வெள்ளம் சற்று நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம்.
இன்னும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் வீதி உலா முடிவடைந்து உள்ளுக்குள் செல்கின்ற அந்த காட்சியை பார்க்க முடியும். அலங்காரா நல்லூரா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய கந்தசட்டி பெருவிழாவிலே முதலாவது நாளிலே இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் மிக அற்புதமாக பக்திபூர்வமாக நடைபெற்றது. உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டிலே ஐப்பசி மாதத்திலே 22/10/2025 புதன்கிழமை இன்று மாலை 4:15 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று பெருமான் முத்துக்குமார சுவாமி உட்பிரகாரத்திலே எழுந்தருளி வலம் வந்து வெளிப்பிரகாரத்திலே வலம் வந்து சரியாக 6 மணிக்கு மாலை 6 மணி அளவிலே எம்பெருமான் உட்பிரகாரத்துக்கு எழுந்தருளிய திருக்காட்சி. உலகமெங்கும் சைவத்தமிழ் மக்கள் வாழுகின்ற இடமெல்லாம் விரதங்களிலே தலையாய விரதம் என்று சொல்லுகின்ற கந்த விரதம், கந்த சட்டி விரதம் ஈழத்திலே கொண்டாடப்படுகிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மட்டுமல்ல, வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம், வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே இப்பொழுது இந்த சமகாலத்திலே கந்தசட்டி விரத பெருவிழா மிக அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. என்றும் இல்லாதவாறு 2025ஆம் ஆண்டும் வழமை போல
கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கின்ற பக்தர்களுடைய திருக்கூட்டத்தை நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே பார்த்தோம். உட்பிரகாரத்திலே ஏராளமான பக்தர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளுகிறார்கள். வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலையாய விரதம் கந்த சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்திலே இந்த வளர்புறையிலே அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை முதல் சஷ்டி ஈறாக 6 நாட்கள் கந்த பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கப்படுகின்ற நோன்பு கந்த சஷ்டி விரதம். மிகவும் பிரதானமான விரதம். அதுவும் முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கின்ற தலையாய விரதம் கந்த சஷ்டி விரதம் என்று சொன்னால் மிகையாகாது. கந்த பெருமான் சூரபத்மனை தலைவனாக கொண்ட அசுரப்படையை வாட்டி அழித்த திருவிளையாடலைத்தான் கந்த சஷ்டி விரதமாகவும் கந்த சஷ்டி விழாவாகவும் சைவ பெருமக்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரனுக்கும் பார்வதி தேவிக்கும் குமாரனாக உதித்த முருகப்பெருமான் தேவர்களுக்கு சொல்லன்னா துன்பம் செய்த சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன் போன்ற கொடிய அசுர தலைவர்களையும் அவர்களுடைய குலம் அசுர குலத்தையும் 6 நாள் போரிலே ஒடுக்கி சம்காரம் செய்தார். இன்றைக்கு முதலாவது நாள் போர் ஆரம்பமாகி இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் 5 நாள் போர் நிறைவாக சூர சம்மாரம் உலக வேக்கோட்டத்திலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே லட்சோப லட்சம் மக்கள் சகிதமாக சூர சம்மாரம் என்ற நிகழ்ச்சி கொண்டாடப்பட இருக்கிறது. வேலினாலே சூரபத்மனை பிளந்த முருகப்பெருமான் அவனின் ஒரு பங்கை மயில் வாகனமாகவும் மற்றொரு பகுதியை சேவற்கொடியாகவும் தமதாக்கி கொண்ட அந்த அழகான தேவலோகத்தை காத்தருளினார். அதனாலே தான் மூவரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் மலரடி சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி என்று முருகப்பெருமானை நாங்கள் வந்தித்து வழிபாடு செய்கிறோம் அல்லவா. இத்தகைய வரலாற்று நாயகனாக இருக்கிற முருகப்பெருமான் கந்தவேற்பெருமான் உலகம் முழுவதும் காவல் செய்கின்ற பெருமானாக இந்த விரதங்களுக்குள்ளே கந்த சஷ்டி விரதம் தலையாய விரதம். உலகத்திலே ஜீவராசிகளுக்கு தாயாய் தந்தையாய் இறைவனாயிருந்தும் பரிபாலிக்கின்ற கந்தவேல் யாரை அழிப்பது யாரை காட்பது மரக்கருணையாலே அசுரர்களின் அசுர இயல்பை அழித்து தேவ இயல்புடன் அவர்களை ஆட்கொண்ட திருவிளையாடல் தான் சூர சம்மாரம். இந்த 6 நாளும் 6 நாட் போரிலும் நிறைவாக சூர சம்மாரம் நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் நேரலையாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பிளக்க முளைத்த சூரன் ஈட்டிலே கடலிலே மாமரமாக நின்றான். கடலில் மரமாக நின்ற சூரனை கந்த பெருமான் சஷ்டியில் அறுத்தார் என்பது பிறவி தோறும் அங்கே சொல்லப்படுகின்ற ஆணவத்தை அழித்து அவனை ஆட்கொண்டு சேவலாகவும் மயிலாகவும் உருவமைத்த காட்சியைத்தான் சூர சம்மாரம் நமக்கு புலப்படுத்துகிறது. ஆகவே நேயர்களே, நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து 6 தினங்களும் 6 நாட்போர் மிக அற்புதமாக நடைபெற இருக்கிறது. முதலாவது நாட்போர் முடிவிட்டது. முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியாக அவர் வலம் வந்தார். சூரசம்மாரத்தின் போது கந்தவேல் பெருமான் 6 முகங்களோடு அபயகரங்காட்டி வீறு கொண்ட சூரன் வெம்பகையை முடிக்க வேலை தாங்கி வரப்போகின்ற திருக்காட்சி சூர சம்கார நிகழ்ச்சியிலே சூரன் போர் என்று சொல்லப்படுகிற விழாவிலே நடைபெறும் என்பதையும் நாங்கள் நேயர்களுக்கு தருகிறோம். ஆமாம், புனிதமான விரதம் கந்த சஷ்டி விரதம். அழகான விரதம் மட்டுமல்ல, புனிதமான விரதம். மனம் ஒளி மெய்களினாலே முருகப்பெருமானே மெய்யன்போடு அந்த வழிபாடு செய்கின்ற ஒரு விரதம் கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரதத்திலே அனைவரும் முருகப்பெருமானுடைய திவ்யமான திருவருளை பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று கேட்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நல்லூரில் இருந்து உங்களுடைய வர்ணனையாளர் காரை மதுரகவி அவர்கள் இணைந்து கொண்டேன். அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒளிபரப்பிக் கொள்ளுகிற கலைஞர்களுக்கு நன்றி சொல்லி, எல்லாம் மெல்ல முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் மூலம் அவனுடைய திருவருள் கருணை பெருக வேண்டும் என்று வேண்டி எல்லாம் மெல்ல சுவாமியினுடைய பாதக்கமலங்களை சமர்ப்பித்து நேயர்களுக்கும் வாழ்த்தையும்
நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, அலங்காரா, நல்லோரா. சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.